ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ், ஆடியோ, வீடியோ இதெல்லாம் வந்து அந்தந்த டேகை வச்சு மட்டும்தான் நம்மளோட வெப்சைட்டில் நம்மளால் ஆட் பண்ண முடியும்னு இல்லை. எல்லாத்துக்கும் காமனாக ஒரு டேக் வச்சு நம்மளால் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். அதை வந்து ஐஃப்ரேம்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்மளால் ஆடியோ, வீடியோ, இமேஜஸ், கூகுள் மேப்ஸ், ஏதாவது ஒரு வெப்சைட்டோட லிங்க் போட்டாது, இல்லாட்டி வேறு ஒரு HTML ஃபைல் அந்த மாதிரி எதை வேணால் நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இதிலே போட்டு பார்த்துடலாமே. பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜோட அது கொடுத்தோடனே இமேஜோட வந்துருச்சு. பட் சைடில் ஸ்க்ரால் இது வந்துருச்சு. ஏன்னா அது ஃபுல் இடத்த பிடிச்சிக்குது. அதை ஃபுல் இதாக அதால் காட்ட முடியல. ஸோ அதால் ஸ்க்ரால் பண்ணி காட்டுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து வீடியோ வந்து எம்பெட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ நான் சின்ன சைஸில் கொடுத்ததுனால உங்களுக்கு எப்படி இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தானே, அதனால சின்ன சைஸில் கொடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து ஆடியோ எம்பெட் பண்ணுவோம். ஆடியோக்கான பாத்தெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு அது ஆடியோவே நமக்கு கொடுத்துரும். அது இதை மட்டும்தான் பண்ண முடியும்ட்டு இல்லை. ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க்கை கொடுத்து அந்த வெப்சைட்டை கூட அந்த ஒரு குறிப்பிட்ட இந்த தகுந்த இந்த ஸ்பேஸில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு HTML ஃபைலே நம்ம இங்கே கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். img.html சேவ் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா அந்த பேஜ் வந்து நமக்கு இங்கே வரும். அந்த imgன்னு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த HTML ஃபைல் என்ன போட்டோமோ அதை நமக்கு வந்துடுங்க. ஸோ இந்த ஏரியா தான் வந்து அதோட ஏரியா. அதுக்குள்ளே நான் அதை போட்ட கண்டென்ட்லாம் வந்துருச்சு. இவ்வளோ தான்.